நாமடிக்கும் லூட்டி இங்கு தாளவில்லையே. வணக்கம், நான் உங்கள் மது பாலாஜி பேசுகிறேன். இன்னைக்கு கிரேசி கிஷ்கிந்தால நீங்கள் பார்க்க போகிறது கிளைமேக்ஸ் காட்சி. முதல்ல எபிசோடை பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு சுவையான இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாமடிக்கும் லூட்டி இங்கு தாளவில்லையே. நாமடிக்கும் லூட்டி இங்கு தாளவில்லையே. வாருங்கள் ராமன், உங்கள் வரவுக்காக காத்திருந்தேன். மன்னிச்சிடுங்க வால்மீகி முனிவரே, கிளம்புற டைமா பார்த்து ஒரு கிளையண்ட் வந்துட்டான், அதனாலதான் லேட் ஆயிடுது. ஆமா, எனக்கு எதிராக வாதாட போற கம்பர் ரெடியா இருக்கார? ராமானுஜம், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாத? கம்பர் உங்களிடம் கூறியிருப்பார் என்று நினைத்தேன். என்ன சொல்றீங்க? இந்த வழக்கில் வாலியின் சார்பாக வாதாட போவது தாங்கள் தான். தெரியுமே, ஆனால் ஸ்ரீ ராமனின் சார்பாக வாதாட போவது கம்பர் அல்ல. பின்ன வேற யாரு? நாமடிக்கும் லூட்டி இங்கு தாளவில்லையே. சர்வ மங்கள பிராப்தி ரஸ்து. நாமடிக்கும் லூட்டி இங்கு தாளவில்லையே. ஆமா தம்பி, கம்பர் தான் சொன்னார் நான் இந்த கேஸ்ல உங்களுக்கு எதிராக ஆஜராகணும்ட்டு. எனக்கு இது முத கேஸ் இல்லையா, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு எதிராக வாதாட போறியா? அவ்வளவு பிரிவு என் தோல்மையிலேயே வளர்ந்து என் புத்தியே நல்லா கூறு தீட்டி என் கழுத்தையே அறுக்க பாக்குறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க திம்பேர். நீங்க கேஸே இல்லாம உங்க கவுன்ல வடம் அழுத்த போது சரி, அதுக்கப்புறம் வால்மீகியோட அருளால நீங்க பெரிய வக்கீலா வந்த போதும் சரி, நான் தள்ளியே நின்று உங்கள்கிட்ட ஜூனியராகவே இருந்து உங்கள்கிட்ட தொழில் கத்தின ஒரு ஏகலைவன். வேணும்னா சொல்லுங்க, என் சுண்டு வரல கட் பண்ணி கொடுத்துடுறேன். நடக்கிறது பாரதம் இல்ல, நானும் துரோணர் இல்லடா. மது, உனக்கே தெரியும், எனக்கு இருந்த ஏகப்பட்ட கேஸ் எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு எனக்கு இனிமே இருக்கிறது இந்த ஒரு கேஸ் தான் எல்லாமே நினைச்சு இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீ என்னடா சுண்டக்கா? என்ன வருது? என்ன உங்க கூட கம்பேர் பண்றல? என் கூட கண்டெஸ்ட் பண்ணலாம், கம்பேர் பண்ணக்கூடாதோ? அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த கேஸ்ல நான் நல்லபடியா ஜெயிக்கணும், நீங்க நல்லபடியா சொதுப்பணும், இது பேத்தணும், வளரணும், ஏதோ ஒண்ணு. அதுக்காக நான் நேத்திக்கே உங்க பீரோல இருந்து உங்க கவுன திருடிட்டேன். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, செக்ஷன் 454. நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். ஒரு உயரிய நோக்கம் கருதியே நானும் கம்பரும் இந்த ஏற்பாட்டை செய்தோம். ஆனால் அது உங்களிடையே இப்படி ஒரு விரிசலை ஏற்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. வால்மீகி முனிவரே, இதுக்காக நீங்க அனாவசியமா கவலைப்பட வேண்டாம். இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊடல். நோ நோ, ஐ அம் வெரி சீரியஸ் அபௌட் இட். அத்துபே, உங்கள்கிட்ட ஜூனியரா இருந்த காலெல்லாம் போயாச்சு. ஆஃப் கோர்ஸ் நீங்க கிட்ட ஜூனியரா இருக்க பட்சத்துல ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். எப்படி வசதி? மது, இந்த வழக்கிற்காக நீதிபதி சின்னசாமியை கூட்டிக் கொண்டு வருவதாக கூறினீர்களே, அதை ஏன் கேக்குறீங்க? அவரை கூட்டிட்டு வரதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. அங்கதான் அந்த ஆளை இட்டாப்பா. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? நான் யாரு? எவ்வளவு பெரிய ஜட்ஜு அண்ணா. சரி, எவ்வளோ பெரிய ஜட்ஜு என்ன போய் இந்த 8 கொலை செஞ்சன ஜெயபிரகாஷ் அவனை தள்ளிடுவீங்களே, நல்லா இருப்பீங்களாடா நீங்க? யுவர் ஆனர், ஒன்னும் பேசாதீங்க. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ பலாத்காரமா கடத்தி வந்ததுக்கு உங்களை செக்ஷன் 375 உள்ள தள்ளிடுவேன். யுவர் ஆனர், செக்ஷன் 375 பலாத்காரமா கற்பழிக்கிறதுக்கு. சார் ஐஸ்வரத்துக்காக போனேன்னா சார் எங்க தடவை குடியிருக்கார்?
குள்ளஞ்சாவடியில சின்ன கிராமணி தெரு. அதுல இருக்கிறதே மொத்தம் 10 வீடு தான். அதுல சாரோடு தான் சின்ன வீடு. மன்னிக்கணும், சின்ன வீடுனா பாக்குறதுக்கு சின்னதா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பயந்தே போயிட்டேன். உனக்கு அப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு. சார் ஐச்சத்துக்காக போறேன்னா சார் வீட்டுல ஒரு 7-8 பேர். இவர் அண்ணா, தம்பி, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி எல்லாம் தக்ரோடுக்கு 4 அடி 6 அங்குலம். ராமானுஜம், this is too much. உன் ஜூனியர் என்ன பயங்கரமா இன்சல்ட் பண்றான். ஒரு ஜட்ஜை இன்சல்ட் பண்ண குத்தத்துக்காக உன்னையும் உன் ஜூனியரும் 6 மாதம் உள்ள தள்ளுவேன். செக்ஷன் 312 இருக்கே. யுவர் ஆனர், செக்ஷன் 312 இல்லீகல் அபார்ஷனுக்கு. பாக்குறேன், இந்த சட்ட நுணுக்கங்கள்ல சில கெட்ட நுணுக்கங்கள் நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கு. அது சரியா? இந்த யாரும் இல்லாத கோர்ட்ல வேலை கட்ட வேலையில என்ன அழைச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்களா? அதையா சொல்லி தரீங்களா? ஏன்னு அத நான் சொல்றேன் யுவர் ஆனர். அதுக்கு முன்னாடி he is Mr. வால்மீகி. இவர்தான் அந்த வால்மீகியா? அந்த மகாபாரத் எழுதினாரு அவர் தானே? மகாபாரதம் எழுதினது வியாசர். இவர் வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்காரு. ஏன் உமக்கு செக்ஷன் தான் தெரியல, மத்த ஒரு அளவு தெரியலையே. உங்க எப்படி ஜட்ஜா போட்டாங்க? ஐ திங்க் இந்த குழந்தைகளாண்ட கௌரவிக்கிறதுக்காக உங்களை ஜட்ஜா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆளுக்கால் இப்படி கூத்தடிக்கிறீங்க? இந்த தாடிக்காரனா வால்மீகிங்கிறீங்க, அவன் தன்னை பார்த்து அங்கதான் சொல்லிக்கிறான். சுத்த கிணத்தனமா இருக்க. யுவர் ஆனர், அனாஸ்ம வால்மீகி பார்த்து கேணத்தன அது சொல்லாதீங்க. வால்மீகி அந்த காலத்து முனிவர், அப்புறம் உங்களை சபிச்சிருவார். இப்பவே யாரோ சவிச்சா மாதிரி தான் இருக்கீங்க. இப்போது பரவாயில்ல, 4 அடி 6 அங்குலம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. வால்மீகி சபிச்சார், அப்புறம் அடி போயிடும், அங்குலம் தான் மிஞ்சும். மாது, அவர் ஏன் குழப்புகிறாய்? நீரே குழப்புகிறீரா? சின்னசாமி, என்ன சாமி? ஸ்ரீ ராமன் வாலியை மரத்தின் பின்னால் மறைந்து நின்று அம்பு எய்து கொண்டது சரியா தவறா என்பதை நிர்ணயிக்க போகும் வழக்கு இது. தர்மத்தின் பெயரால் நடைபெற போகும் இந்த வழக்கிற்கு தாங்கள் தான் நீதிபதி. சுத்தமா ஒரு அளவும் புரியல. நான் நீதிபதியா இருந்து என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. ஐயா, உங்கள் நீதிமன்றங்களில் நீங்க நீதிபதியாக இருந்து வழக்கமாக என்ன செய்வீரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அவ்வளவுதானே? அத பாத்தீரா, ஒரு சிரமமான ஒரு சேர் இருக்க, அங்க போய் உட்கார்ந்து நன்னா தூங்கணும். வாருங்கள் கம்பரே. ராமானுஜம், கம்பர் வந்து விட்டார். இனி நீங்கள் உங்கள் வாதங்களை தொடங்கலாம். இந்த வழக்கில் உங்கள் இருவருக்கும் பெரும் புகழ் கிடைக்கட்டும். ராமானுஜம், மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். இந்த வழக்கு உங்கள் பூலோக நீதிமன்றத்தில் நடைபெற்றாலும் எங்கள் தேவலோக நீதிமன்றத்திற்கு ஒப்பான தர்மங்கள் தான் இங்கும் கடைபிடிக்கப்படும். பூலோக நீதிமன்றத்தில் சட்டம் ஒரு இருட்டறையாகவும் அதில் வக்கீல்களின் வாதம் ஒரு விளக்காகவும் இருக்கலாம். ஆனால் இன்று அந்த இருட்டறையான சட்டம் கிடையாது. ஆனால் கோடி சூரியன்களின் வெளிச்சத்திற்கு ஒப்பான தர்மம் இங்கே உண்டு. புதக்கமான வாதம் என்ற விளக்கிற்குள் நுழைக்க பார்த்து ஏமாறாதீர்கள். தர்ம தேவதையின் அருளால் உங்கள் இருவருக்கும் வெற்றி கிடைக்கட்டும். ஜெய் விஜயி பாபா. முதல்ல ஒரு கேஸ்ல ஆஜரா போறோம். 10 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற மூடுக்கு ஆசீர்வாதம் வேற பண்ண மாட்டார். என்ன பண்ணலாம்? எடுக்கிற சாக்குல உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு பார்த்தா நீங்களே எடுத்து கொடுக்கறீங்களே. அவ்வளவுதானே, விழுந்து தொலை. நன்னா என்ன திம்பது? நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே, சொல்றேன். நான் ஜெயிப்பேன்.
தூக்கி விடுவா. அங்கடா அந்த வாழை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன் இடுப்புல கிச்சு கிச்சு மூட்டுற? என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. ரங்கசாமிக்கு இன்னொரு போட்டியா? பேசாம இரு. மிஸ்டர் ராமானுஜம், யூ மே ப்ரொசீட். மே ஐ ப்ளீஸ் யுவர் ஆனர்ஸ். நேத்திக்கு வரைக்கும் வாலி வழக்கில் ஆஜராக போறேன்னு நினைச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்ற அளவுக்கு ராமாயணத்தை பத்தி எந்தவித நாலேஜும் இல்லாத ஒரு பொடிப்பய எனக்கு எதிரா பேச போறான்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ப்ளீஸ் யுவர் ஆனர்ஸ், எனது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி வக்கீல் சொன்ன மாதிரி நேத்தி வரைக்கும் நான் சீதைக்கு ராம சித்தப்பான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நேத்தி வரைக்கும் எனக்கு சீனியர் அங்க அத்திம்பேர், ஆனா இன்னைக்கு எனக்கு சீனியர் கம்பர். எஸ், அவர் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு பேச போறேன். பை தி வே மிஸ்டர் மாதவன், சீதைக்கு ராம என்ன வேணும்? யுவர் ஆனர், நான் ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம விவாதிக்க போற இந்த நிகழ்ச்சியை ரீகலெக்ட் பண்ண விரும்புறேன். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, சரியான சமயத்துல வாலியோட பராக்கிரமத்தை சமாளிக்க முடியாம சுக்ரீவன் அடிமேல அடி வாங்கிட்டு இருந்தான். வாலியும் சுக்ரீவனும் உருவத்துல ஒரே மாதிரி இருந்ததுனால வாலியை கொல்ல முடியாம ராமர் தயங்கினார். சுக்ரீவனை அடையாளம் தெரிஞ்சுக்க ராமர் அவனுக்கு ஒரு மாலையை அணிவிச்சு மறுபடியும் வாலியோட சண்டையை தொடர சொன்னார். மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்று ராமர் எய்த அம்பு வாலியை தாக்க வாலி நிலகுலைஞ்சு போனார். ராமரோட பாதத்தை பிடிச்சுட்டே உயிரையும் விட்டான். கொலை செய்யறது தப்பா இருந்தாலும் எந்த ஒரு கொலைக்கும் ஒரு மோட்டிவ், காரணம் இருக்கணும். ஆனா என்னுடைய கட்சிக்காரர் வாலியை கொல்றதுக்கு ராமருக்கு எந்தவித மோட்டிவ், காரணமும் கிடையாது. வாலியால ராமருக்கு பர்சனலா எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ராமர் வந்து வாலிய எந்தவித மோட்டிவ், காரணமும் இல்லாம கொன்னது அராஜகம். யுவர் ஆனர், மோட்டிவ்னா காரணம்னு இந்த கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அனாஸ்மா மோட்டிவ் காரணம்னு எனது எதிர்க்கட்சி வக்கீல் டிரான்ஸ்லேட் பண்ணுவதன் மோட்டிவ், அதாவது காரணம் என்னன்னு எனக்கு புரியல. ஓகே, காரணம் இல்லாம ஒரு கொலையை செய்யறது அராஜகங்கிறார். அப்படின்னா நல்ல தகுந்த காரண காரியங்களோட ஒரு கொலையை செஞ்சா அது சமூக சேவை, தங்க விடல் தரணுங்கிறாரா? என்னவோ பேசணுமே பேசுறாரு எனது எதிர்க்கட்சி நண்பர். நண்பரா? அடி செருப்பால நான் அத்திம்பாடுறா. இவர் எங்க அத்திம்பேர்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் அவரை குறிப்பிட்டு பேசும்போது எனது எதிர்க்கட்சி அத்திம்பேர் நான் சொல்ல முடியும்? இவர் இந்த மாதிரி குறுக்க பாயிருத ஐ சீரியஸ்லி அப்ஜெக்ட் யுவர் ஆனர். Objection sustained. You may proceed, Mr. Madhavan. ஓகே யுவர் ஆனர், ராமர் வாலியை மறைஞ்சு நின்று கொண்டது அராஜகம்னு எனது எதிர்க்கட்சி நண்பர் இல்ல, எனது அக்கா மைத்திரியின் புருஷனுமான எனது அத்திம்பேர் கொடவாசல் ராமானுஜம் இப்ப திருப்தியா? அல்பம் கூறுகிறார். யுவர் ஆனர், ராமர் வாலியை மறைஞ்சு நின்று கொள்றதுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை. ஏன்னா வாலி ஒரு குரங்கு, அதாவது மிருகம். ஒரு மிருகத்தை வேட்டையாட எந்தவித காரியங்களும் தேவையில்லை. I object to this, Your Honor. Why? என் கட்சிக்காரர் வாலிய ஒரு குரங்கு மிஸ்டர் மாது சொல்றத நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்திம்பேர். எதுக்குடா தேங்க்ஸ்? என்ன நீங்க மிஸ்டர் மாதுன்னு சொன்னதுக்கு. ஓகே யுவர் ஆனர், வாலி குரங்கு ஓகே. ஆனா அவன் யாரு? கிஷ்கிந்தாவுக்கே ராஜா. யுவர் ஆனர், நீங்களே சொல்லுங்க, ஒரு குரங்கால ஒரு நாட்டை ஆள முடியுமா? வடுனா குரங்குத்தனமா ஒரு நாட்டை ஆளலாம். This is too much. ஓகே வாலி குரங்கு ஓகே. ஆனா அவன் தம்பி யாரு? சுக்ரீவன் தானே.
அவனும் ஒரு குரங்கு தானே. வாலிங்கிற குரங்க வேட்டையாடின ராமன் ஏன் சுக்ரீவங்கிற குரங்க மட்டும் ஏன் வேட்டையாடல? அவனையும் வேட்டையாட வேண்டியது தானே. யுவர் ஆனர், குறைக்கிற நாயை நம்ம கல்லால் அடிக்கிறோம், ஆனா வாழை குழைக்கிற நாயை வீட்டுல வச்சு பிஸ்கட் போட்டு வளர்க்கிறோம். வாரி குறைச்சதை யார பாத்துறா? சுக்ரீவனை பார்த்து தானே. ஏதோ ரோட்ல 2 நாய் குறைச்சுன்னு இருக்கேன்னு பேசாம விடாம இதுல அனாவசியமா 3வது மனுஷனான ராமன் ஏன் இன்டர்ஃபியர் பண்ணணும்? அப்படியா? அப்படிதான். சரி, இப்படி வச்சுப்போம். எப்படி? எனது எதிர்க்கட்சி நண்பர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காரு. ஓகே. அப்போ ஒரு நாய் இவரை கடிக்க வருது. அப்ப எதேர்ச்சியா 3வது மனுஷன் அங்க வந்தனா இங்க அத்திமேருக்கு உடனடியா ஹெல்ப் பண்ணாம இங்க அத்திமேருக்கு நாய்க்கு ஏதோ தகராறு, நாமையே தலையிடணும்னு போயிட்டா நாய் உங்களை கடிச்சு குதறிடும். சுக்ரீவன் வாலி இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டை ஒரு உள்நாட்டு பூசல். இப்ப டெல்லி அயோத்தியான்னு வச்சுட்டா பஞ்சாப் தான் கிஷ்கிந்தா. பஞ்சாப்ல நடக்கிற நிலைமையை சமாளிக்க ராணுவம் போச்சு. கிஷ்கிந்தாவுக்கு ராமர் போனார். பஞ்சாப்ல ஒரு பிந்திரன் வாலை மாதிரி கிஷ்கிந்தால ஒரு இந்திரன் வாலி. தட்ஸ் ஆல். யுவர் ஆனர், இந்த கேஸை பொறுத்த மட்டும் ராமன் யாரு? ஹி இஸ் ஆஃப்டர் ஆல் a third person. ராமரோட மெயின் ஏம் ராவணனை கொல்றதா இருந்தா பேசாம வாலி சுக்ரீவன் 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுட்டு போயிருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அசிங்கமா மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்னு கொல்லணும்? இது தப்பு இல்லையா? தப்பே இல்லை யுவர் ஆனர். வாலி அயோக்கியத்தனம் பண்ணான்னு கிஷ்கிந்தால இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ராமர் கிட்ட சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது என்ன புடலங்கா சமாதானம் வேண்டி கிடக்கு? சரி, இப்படி வச்சுப்போம். எப்படி? நல்ல டிராபிக்ல ஒரு மவுண்ட் ரோட்ல ஒருத்தர் தெருவோரமா டபுள்ஸ் போயிட்டு இருக்கானா அவனை போலீஸ்கார எழுப்பி 5 10 ஃபைன் பண்ண வேண்டியது அவனோட டியூட்டி. அதை விட்டுட்டு சமாதானமா போயிட்டு இருக்க மாட்டான். ஐ அப்ஜெக்ட் டு திஸ் யுவர் ஆனர். வை? சைக்கிள்ல டபுள்ஸ் போலான்னு சட்டமே வந்தாச்சுடா. நான் அந்த டபுள்ஸ் சொல்லல. யுவர் ஆனர், ராமர் கிஷ்கிந்தால ஒரு போலீஸ்காரன் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க என்ன நடவடிக்கை எடுப்பாரோ அதே நடவடிக்கை தான் எடுத்தார். எஸ், he did the job of a policeman. யுவர் ஆனர், நான் சொல்ல வர்றது என்னன்னா நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். அங்கதா இது என்னடா அசட்டத்தனமான விளையாட்டு? வாலியை ராமன் கொன்றது சரியா தவறா என்று ஆராய உங்களுக்கெல்லாம் என்னடா அருகதை இருக்கிறது? தவறு என்று கூற நினைப்பவன் தைரியம் இருந்தால் என் முன் வந்து கூறி பார்க்கட்டும். அவனை இந்த கதையால் மூட்டை பூச்சியை நசுக்குது போல் நசுக்கி நாசமாக்கி காட்டுகிறேன். இது தவறுன்னு சொன்ன மூட்டை பூச்சிதோ இவர்தான். நான் சரி என்று தான் சொன்னேன். சரி என்று சொல்லத்தான் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உன்னையும் மூட்டை பூச்சியை நசுக்குது போல் நசுக்குவேன். முடிந்தால் பேகான் ஸ்ப்ரேயும் தெளிப்பேன். யார் இந்த ஆளு கையில கதையெல்லாம் வச்சுட்டு கூத்தடிக்கிறான்? நான் தான் வாலி. ராமனால் கொல்லப்பட்ட நானே போனால் போகிறது பேசாமல் சும்மா இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் என்னடா வந்து விட்டது? அன்று மட்டும் அந்த ராவணனை கொண்டிருக்காவிட்டால் நானும் எல்லோரையும் போல வயதாகி வியாதியில் அழுகி நாசமாகி செத்திருப்பேன். என்னையும் 4 பேர் தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு உங்கள் ஊர் கவிஞர் கண்ணதாசன் கூறியது போல வீடு வரை சுக்ரீவன், வீதி வரை தாரை, காடு வரை அங்கதன், கடைசி வரை யாரோ என்ற அவலமான நிலைக்கு ஆளாகி இருப்பேன். அப்பேற்பட்ட அவலமான நிலைக்கு ஆளாக்காமல் அந்த அற்புதமான சாவை கொடுத்த அண்ணல் ஸ்ரீ ராமனின் காரியங்களுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டடா. அவையெல்லாம் சரியா தவறா என்று ஆராய உங்களுக்கெல்லாம் என்னென்ன அருகதை இருக்கிறது? சரி, பொழுது விடிந்து பொழுது போனால் பூலோகத்தில் எதற்கெடுத்தாலும் ஒரு பட்டிமன்றம். கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா, வயிறு முட்டை சாப்பிடுதல் வல்லவன் கும்பகர்ணனா கடவுத்கஜனா, நீளமான மீசை நகுலனுக்கா சகாதேவனுக்கா? ஏன் இப்படி ஒரு பட்டிமன்றம் வைத்துக் கொள்வதானே? எப்படி? பொங்கலில் சிறந்து சர்க்கரை பொங்கலா வெண்பொங்கலா என்று முதலில் இது மாதிரியான பைத்தியகாரத்தனமான பட்டிமன்றங்களை இன்றோடு விட்டுவிடுங்களா? மிஸ்டர் வாலி, என்ன நீங்க கோவப்படலைன்னா ஒரு சின்ன கேள்வி. என்ன? அடே வாலி ஜாலி ஆயிட்டாரு. மிஸ்டர் வாலி, நீங்க ஜாதியில குரங்குன்னு கேள்விப்பட்டோம். ஆனா உங்க முகம் பார்க்க அப்படி இல்லீங்களே. நான் ஜாதியில் குரங்குதான், ஆனால் எனது முகம் சாதாரணமாகத்தான் இருக்கும். பின்னேங்க உங்க பையன் அங்கத மட்டும் இப்படி இருக்குது. அது ஒரு பெரிய கதை. என் மனைவி தாரை இவனை கருவுற்றிருந்த போது மசைக்காக எக்கச்சக்கமாக வேர்க்கடலில் தின்று விட்டாள். அதனால் வந்த விபரீதம் பயல் தாரையின் தப்பட்டையுமாக பிறந்து விட்டாள். அதுவும் தவிர அங்கதான் ஒரு முறை எல்கேஜியில் படிக்கும் பொழுது மரத்தின் மீது இருந்து கீழே விழுந்ததில் தாடையில் அடிபட்டு உப்பி விட்டது. எல்கேஜியா? எல்கேஜியா? உங்க ஊர்ல இருந்து எல்கேஜி யூகேஜி எல்லாம் உண்டா? எங்கள் ஊரில் தான் உண்டு. எல்கேஜி லோயர் கிஷ்கிந்தா காண்டம், யூகேஜி அப்பர் கிஷ்கிந்தா காண்டம். ஐயோ, அப்புறம் ஒரு சின்ன கேள்வி. என்ன? என்ன? இந்த ராமர் வந்து பாலம் கட்டினாரா? அது எங்களுக்கு தெரியணும். இல்லை, நான் சொல்ல அத்திமேர் என்னமோ சொன்னீங்களே பாருங்க. ராமர் கட்டல. என்ன? ராமர் பாலம் கட்டவில்லை. ராமர் பாலம் கட்ட சொன்னார்.
பாலத்தை கட்டியது ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், அனில் மற்றும் உள்ள வானர சேனைகள். ஓ கவனி crazy எல்லாமே easy. எபிசோட் பார்த்தீங்களா? இந்த கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு மோகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் எடுத்துட்டான். காரணம் என்னென்னா, இது வந்து ராமரோட கேஸு நடக்க போகிறது மேல் லோகத்தில். கம்பர் வாதாடுறாரு அகெயின்ஸ்ட் ராமானுஜம். ஸோ இதுக்கு நல்ல ஒரு எண்டு கொடுக்கணும், ஃபினிஷ் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இந்த டிஸ்பியூட் என்றைக்கும் இருக்க போகிறது. எவ்வளோ காலம் ஆனால் கூட இந்த டிஸ்பியூட் இருக்க போகுது. ராமர் ஏன் கொண்டார் அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் இருக்க போகுது. ஸோ அதுக்கு எப்படி எண்டு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். மோகன் எப்படி கொடுத்துருந்தான்னா, ராமரோட ராஜ்யத்தில் வர்றது கிஷ்கிந்தா, அதில் நடக்கிற உள்நாட்டு பூசலை தடுக்கிறதுக்காக ராமர் போனார் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஆர்குமெண்ட்டு பேஸ் வச்சு அதை வச்சு எடுத்திருந்தான். ராமரோட வில்லே நேரில் வந்து இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி மோகன் கிளைமேக்ஸ் அமைச்சிருந்தான். பட் மோகன் வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். இது பத்தலையே, இதுக்கு இன்னும் வெயிட்டேஜ் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சான். அப்போது பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களை மோகன் போய் சந்தித்தான். அவர் போய் பார்த்து, அவர் வந்து காந்தன் டைரக்டர் மௌலி அவங்களோட தகப்பனார், அதனால் அவருக்கு அப்ரோச் ஈஸியாக இருந்தது. நேரம் அவர் போய் பார்த்தான். இந்த மாதிரி நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், ராமர் வாலியை மறைஞ்சிருந்து கொண்டது கரெக்டாக தப்பா அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு கிளைமேக்ஸு ஃபிட்டிங்காக வேணும், என்ன பண்ணலாம், என்ன நான் பதில் சொல்கிறது கடைசியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் ஒரு பிரில்லியன்ட் ஆன்சர் சொன்னார். அவர் சொன்னார், இதுக்கு யார் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? ராமானுஜமோ இல்லை கம்பரோ இல்லை நானோ யாருமே இதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது. இதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அந்த வாலி தான், இறந்து போன வாலி. அவனே வந்து சொன்னா தான் இது கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ கடைசி சீனில் கிளைமேக்ஸில் வாலியோட கேரக்டர் வை. இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அவன் அப்படியே உள்ள கோர்ட்டுக்குள்ளே வரான் வாலி. அங்கேருந்து வந்து என்ன தப்பு ராமர் என்னை கொண்டதுக்கு? எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த மாதிரி ராமர் என்னை கொண்டு இருக்கலன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான சாவு எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு அவன் வந்து சொன்னாதான் கன்வின்சிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். எங்கள் எல்லாருக்கும் நிஜமாக புல்லரிச்சுது. 15 நாள் மோகன் உட்காந்து ராமன் பகலமாக யோசிச்சுட்டு தான் அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஐடியா அவர் கொடுத்தார். தட் வாஸ் ரிசீவ்ட் வெரி வெல். அண்டு ஃபைனலாக அவர் சொன்னார் கிளம்பும்போது, மோகன் இன்னொன்று சொல்கிறேன், அந்த வாலி ரோலை நீயே பண்ணிவிடும். கடைசியில் நீ வந்து சொன்னால் இன்னும் கன்வின்சிங்காக இருக்கும். இது வாலி சொல்லணும், வாலியாக நீ இருந்து சொல்லணும், அப்போ தான் நம்ம ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக போய் சேரும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி மோகன் அந்த ரோலில் வாலியா வந்து கடைசியில் ஒரே பயங்கர கிளாப்ஸ் ஒரு மோகன் உள்ளே என்டர் பண்ணும்போது வந்து இதை சொன்ன உடனே அப்படி ஒரு கை தட்டுவாங்க எல்லாரும். இந்த எண்டை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரேசி மோகன், கிரேசி கிரியேஷன்ஸ் எங்களோட வெற்றிக்கு காரணம் 6000 ஷோ, இத்தனை டிவி எபிசோட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோன்னா அது காரணம் வெறும் கிரேசி மோகன் ரைட்டிங் மட்டுமோ இல்லை மாது பாலாஜியோட ஆக்டிங் மட்டுமோ இல்லை ட்ரூப்போட நடிப்பு மட்டுமோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் மீறி நிறைய பேர் கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க எங்களோட சக்ஸஸ்க்கு. அதுவும் எஸ்பெஷலி டிவிஸில் எடுத்துட்டிங்கன்னா டைரக்டர் காந்தனோட இன்புட் எக்கச்சக்கம். ஏவி பாஸ்கர் கேமராமேன் ராவும் பகலமாக எங்களோடு இருந்து எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்கார். அதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள். கிருஷ்ணகுமார் எடிட்டர், அதாவது எந்த டயத்தில் வேணால் கூட்டாக வருவார் எடிட்டர். அப்படிப்பட்ட வசதி. ஏன்னா அப்போல்லாம் காந்தன்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த பீரியடில். நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ கிடைக்கிற டைமில் தான் போய் நாங்கள் எடிட்டிங்லாம் பண்ண முடியும். பட் ஹி வாஸ் அவைலபிள். அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த குமார், அதுக்கப்புறம் சீனு, இந்த மாதிரி 2 பேர், பிரமாம அரவிந்த், அவங்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க கூட. தென் பார்த்திபன், அவன் வந்து எங்களுக்கு வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட ஒர்க்கு, நிறைய பேரோட கோஆப்ரேஷன், அந்த கல்மினேஷன் தான் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணம் எங்களுக்கு. ஸோ மறக்கவே முடியாத அனுபவம் இந்த கிரேசி கிஷ்கிந்தா டிவி சீரியல். ஸோ இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வேற ஒரு நாடகத்தில் நாம் சந்திப்போம். கூடிய சீக்கிரம் இன்னொரு நாடகம் ஆரம்பிக்க போகிறேன். சஸ்பென்ஸ் என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் தி ஷோ. இந்த கிளைமேக்ஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 25 மே, அதாவது இந்த மாதம் 25 அன்னைக்கு சாட்டர்டே, வாணி மஹால் ஓபுல் ரெட்டி ஹாலில்
எங்களோட ட்ராமா மேரேஜ் மேட் இன் சலூன் இருக்குது. குழந்தைகளோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணுன்னா புக் மை ஷோவில் போய் உங்கள் டிக்கெட்டை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் 2 நம்பர் கொடுக்குறேன். 9841049386 9440272202. இந்த நம்பர்லேயும் ஃபோன் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மர் ஹீட்டுக்கு கூலாக ஒரு மேரேஜ் மேட் இன் சலூன் வந்து பாருங்கள். யூ வில் ரியலி என்ஜாய். முக்கியமாக குழந்தைகளை கூட்டின்னு வாங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த பூம் பூம் மேல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வட்டா.